கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பன்னீர் வந்து இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து விட்டுட்டு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணணும். கடா ஸோ பன்னீர் வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஸோ இந்தளவுக்கு வந்து க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் கீல. ஸோ பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ அதே கடாயில் நம்ம பட்டை, சீரகம், அப்புறம் பெப்பர்கார்ன்ஸ் வந்து ஒரு 5 ஆட் பண்ணிவிட்டு இது ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்ததுல ஸ்லைஸ்ட் ஆனியன் சேர்த்துக்கலாம். இது வந்து பொன்னிறாகிற வரையும் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருக்குது, நீங்கள் அப்போவே வந்து நீங்கள் வடித்து சாதம் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இன்கேஸ் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நார்மல் ரைஸ் நீங்கள் அப்போயே வந்து இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்ததுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விடுங்க ஒரு வாட்டி. நல்லா வதங்கினதும் நம்ம இதில் பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். நீங்கள் கேபேஜ், கேரட், பீன்ஸு எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் குக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா குக் எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் ஸோ இப்போ இதில் ரைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தக்கன சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மஷி ஆனதும் இதில் பன்னீர் வந்து கொஞ்சம் ஸ்க்ரம்பிள் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். இது சாதத்தோட பன்னீர் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்க்ரம்பிள் பண்ணி சேர்த்துக்கலாம். சாதம் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். சேர்த்துட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உடையாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் பன்னீர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. லிட் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ லிட் ஓப்பன் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாவ், சூப்பரான பன்னீர் புலாவ் ரெடி. சர்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குன்னு. லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மேலே வந்து இந்த மாதிரி பன்னீர் வந்து தூவிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓகே. ஸோ பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.